மஞ்சள் வந்து எடுத்துன்னு வந்தாங்களே நம்ம வெட்டி அமர்ந்த நெஞ்சமர்ந்த கோயில் ஒன்று நினைவு சுகம் தரும். மஞ்சள் அள்ளி பூசினா மகம் உண்டாகணும் நாங்கள் நம்பி வளர்க்குறோங்க மஞ்சள். ஐயா நீங்கள் அந்த இருப்பு வச்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு ரேட் வரும்? இருப்பு வச்சு போட்டால் ரேட் வரும். இருப்பு வச்சு போட்டாலே அவங்க வந்து நம்ம இருப்பு குடோனில் கொண்டு வச்சிடுறோங்க. அவங்க விற்கும்போது நமக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு விற்கிதுன்னு. நம்ம கேட்டினதானே அவங்க ஏறுன்னுவாங்க. அப்புறம் நான் போய் போடும்போது அவங்களே கம்மி விலைக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க குடோனில் எடுத்து வச்சுன்னா அவங்க ஏற்ற மீதி விலைக்கு தான் அவங்க போட்டுக்கிறாங்க. நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் கம்மி விலை தான் அப்பயும். முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயம் வந்து இதில் லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குன்றது கிடையாது. அவங்களுடைய தொழில் வந்து விவசாயத்தில் கால் வச்சுட்டதுனால லாபம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அது லாபமே இல்லைனா கூட அதை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க தொழில் அதை நம்புறாங்க. ஐயா நீங்கள் எங்களுடைய சேனல் சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிஸ்டர் மண்புழு சொல்லுங்கள் ஐயா. மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விவசாயத்தை காப்போம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மண்புழு வீவர்ஸ். இப்போ வந்து மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மஞ்சள் தோட்டத்துக்கு நம்ம வந்து இந்த மஞ்சள் வந்து எப்படி அறுவடை செய்கிறது, அது எப்படி சாகுபடி செஞ்சு அதை கொண்டு போய் குவிண்டால்னு சொல்லுவாங்க, அது எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐயா கிட்ட கேட்போம். வணக்கங்க ஐயா. ஐயா உங்கள் பேர் என்னங்க ஐயா? சாம்ராஜ். ஐயா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? இப்போ அப்பநல்லிக்கோம்பை, தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுக்கா அப்பநல்லிக்கோம்பையில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த பண்ணைய அந்த விவசாயம்லாம். ஸோ இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இந்த மஞ்சள் வந்து எப்போ அறுவடை செஞ்சு எப்போ போடுவீங்க நீங்கள்? மஞ்சள் வந்து வைகாசி மாதத்தில் போடுறோங்க. வைகாசி மாதம் மஞ்சள் போடுங்க. வைகாசியில் மஞ்சள் போட்டுங்கன்னா நல்லா உழவு எடுத்து வச்சு, இப்போ தை மாசிலாம் உழவு எடுத்து வச்சு தெக்கப்பூண்டு வரைச்சி அதை ஓட்டி வைகாசியில் போடுறோங்க. வைகாசியில் போட்டோங்கன்னா திரும்பியும் தை மாசியில் மஞ்சள் வெட்டுறோங்க. 8 மாதம் ஆயிருங்களா? 8 வைகாசிலேருந்து கணக்கு போட்டுக்கோங்களேன். அப்படின்னா 8 மாதம் 9 மாதம் ஆயிரும். இதுக்கு இடையில வந்து தண்ணி காட்டுறது, இந்த தண்ணி காட்டுறதெல்லாம் 8 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டி ஆகணும் மஞ்சளுக்கெல்லாம். சரிங்கய்யா. 8 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும். கொத்தணும் பில்லுலாம் அதை கொத்தி வைக்கணும். அப்படி பொத்தும் போது உரம் போட்டு நம்ம தண்ணி கட்டின்னு வந்துங்க. இந்த கருப்பேனு உட்காரும் மாதிரி இந்த கருப்பேனுக்கு ஒரு மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சிங்கன்னா அப்புறம் திரும்பி இலை சுருந்துச்சுன்னா கருப்பேனு கொஞ்சம் மாதிரி அதில் நோவு இருந்துச்சுன்னா மருந்து உரங்கரம் போட்டோங்கன்னா கொஞ்சம் காயாதுக்கும். உரம் போடுவீங்க? உரம் போடுவோங்க. இயற்கை உரம் போட்டால் எரு கொட்டி அதுக்கு முன்னே தான் ஓட்டி தலை போட்டு ஓட்டிடுங்களா இல்லையா, அதுக்கு மேலே மாட்டு சாணி தான் கொட்டுவோங்க. சரிங்க. இந்த மஞ்சளுக்கு கொத்தி விடுங்களே, நம்ம ஏதோ கொத்துன்னு சொல்லுவோம், மண்ணு சேர்த்துறதுங்களா? ஆமாம். ஒரு 3 மாதம் வைகாசி ஒன்று ஆணி 2 ஆடி மாதம் ஆச்சுன்னா கொஞ்சம் லேசாக அப்படி தொட்டியில் செடி அழுது இல்லாத இருந்துச்சுன்னா கொஞ்சம் உரத்தை போட்டு. எத்தனை டைம் அதை கொத்துவீங்க? 2 டைம் கொத்துவோங்க. 2 டைம் ஒரு தாரம் கொத்தி உரம் மண் போடுவோங்க. அப்புறம் திருப்பி 1-2 பில்லு வந்துச்சுன்னா அது களைப்பிடின்னு இருப்போங்க. ஓகேங்கய்யா. இப்போ இலை வந்து 12 இலை வந்துச்சுன்னா மஞ்சள் அதுக்கு மேலே வளராது. இலை 12 இலை வரும். அடியிலேருந்து 12 இலை வந்துச்சுன்னா மஞ்சள் வளராது. அதுக்கு மேலே தை மாசியில் நம்ம மஞ்சள் வெட்டிடுவோங்க. திருப்பி வெட்டி எடுத்து வேசிட்டு விரைக்கு வேணும்னா நல்ல மஞ்சளை பெருகி வச்சுக்கலாம், வேற மஞ்சள். ஐயா இப்போ இதில் இந்த இலை தான் வந்து இந்த இப்போ பச்சை கலராக இருக்குது. இப்போ ஒரு சிலதெல்லாம் ஒரு அதெல்லாம் இப்போ இருக்கு இல்லைங்க, இதுக்கு மேலே பழுத்துக்கும். இப்போ இந்த மார்கழி போனால் தை பிறந்துக்குதா, மார்கழி போய் தை பிறந்த உடனே அது பழுத்துக்கும். அது பழுத்துக்குச்சுன்னா அறுவடைக்கு தயாரான மாதிரி இலை சுருண்டு வந்துச்சுன்னா விளசல் வந்து மாதிரி தான். இப்போ மஞ்சளில் வந்து இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? அது இப்போல்லாம் நோய் வந்த எல்லாம் காஞ்சி வந்துடும். நோய் வருதுன்னா நல்ல தண்ணி ஈரமாக இருந்துச்சுன்னா மஞ்சள் அழுகுறது மாதிரி இருந்தால் அது அப்படியே அழுகு நோய் பிடிச்சிக்கும், சொத்த விழுந்துக்கும். ஆமாம். இப்போ இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கிழங்கு வந்து இப்போ மேலே இருக்கிறதுக்கு வந்து செடியை பார்த்து நீங்கள் நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அடியில் இருக்கிற கிழங்குக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அடியில் கிழங்கு தான் சொத்து விழுந்ததான் அந்த இடத்துல நோய் விழுந்த மாதிரி தெரியும். அந்த இடம் கீழே மண்ணுக்கிட்ட. ஆமாம். கிழங்கு சொத்து கிழங்குச்சுன்னா தண்ணி ஈரமாக ரொம்ப ஈரமாக மழைகளை பேஞ்சிச்சு ஜவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சொத்தல் விழும். தண்ணி ஆரமாக இருந்துச்சுங்கன்னா ஆரமாக இருக்கும் மஞ்சளுக்கு.
சரிங்க. இந்த கிழங்கு இருக்கு இல்லைங்களா, கிழங்கு வந்து ஒரு எவ்வளோ சைஸ் வரைக்கும் வளரும் அது? கிழங்கெல்லாம் இவ்வளோ தான் வரும். ஒரு 2 வேல் ஜோடு வரும். நல்ல ஹைப்ரிட் இருந்தால் நல்லா 3 வேல் ஜோடு கூட வரையும் வெளியிட்டு வரும் ஒரு கிழங்கு. ஆமாம். இப்போ அந்த ஒரு கிழங்குல நல்ல கிழங்கு எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் அது திருப்பி மாசியில் எடுத்து வச்சிருவோங்க. தை மாதம் மஞ்சள் வெட்டினாங்கன்னா தை மாசியில் மஞ்சள் வெட்டும்போது மாசி பங்குனி சித்திரை வையாசி 3 மாதம் இருக்கும். அந்த 3 மாதம் 90 நாள் கழிச்சு திருப்பி அது மஞ்சள் போட்டுருவோங்க. வேற அதுக்குள்ளே முளைப்பு வந்துடும். இப்போது எடுத்து வச்ச மஞ்சள் இப்போ நட்டுங்குவீங்க இல்லைங்களா, அதையே திரும்ப நட்டுமா? புது மஞ்சள் புது மஞ்சள் இப்போ எடுத்து ஆல்ரெடி நம்ம நட்டுங்க இல்லைங்களா, அது எல்லாம் அந்த மஞ்சள் வந்து நமக்கு தாய் மஞ்சள்னு சொல்லலாம், இல்லை படவட்டு மஞ்சள்னு சொல்லலாம். அது வந்து இந்த இது மாவு அரைச்சிங்கன்னா இந்த குங்கம் மாதிரி கலர் அந்த மாதிரி பொடிங்களுக்கெல்லாம் போய் மஞ்சள் தூள். ஆமாம், கலர் இந்த துணிங்களுக்கெல்லாம் கலர் கட்டி சாயம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகிக்குது. ஓ சரிங்க. இப்போ இந்த மஞ்சள் நீங்கள் அறுவடை வெட்டி எடுக்குவீங்க இல்லைங்களா, அது வெட்டி எடுத்து அடுத்து எப்படி அது வைப்பீங்க, எதில் போட்டு வைக்கிறது? அது மஞ்சள் கொப்பரை அதுக்கு டம்முக்கு இது. ஆமாம். அது எவ்வளோ நாள் ஆகும் வைக்கிற எடுக்கிறதுக்கு? மஞ்சள் எந்தது அது தெரியும்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆவி மேலே கொப்பரில் தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு வைக்கும்போது சாக்கு போட்டு மூடிடுவோங்க. சாக்கு போட்டு மூடினா அப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா வெந்துச்சுன்னா கலர் வரும். அப்போ எடுத்து கொட்டி போடுவோங்க. இப்போ மஞ்சள் வந்து வேக வச்சு தான் கொடுக்கணுமா, வேக வைக்காமல் அப்படியே கொடுக்கலாங்களா? வேற மஞ்சள்னா வேக வச்சே கொடுக்கலாம். நாம் வேலைக்கு போடணும்னா வேக வச்சு தான் எடுத்துன்னு போவோம். வேக வச்சு தான். ஆமாம். இப்போ வந்து வேக வைக்காம அப்படியே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அது கொண்டு அவங்க நடுறது தான் கொண்டு போவாங்க. நடுறதுக்கு தான் கொண்டு போவாங்க. அரைக்கலாம் முடியாது. மஞ்சள் தூள் அரைக்க முடியாது. அப்போ வேக வச்சு கொடுத்தா மட்டும் தான் அந்த மஞ்சள் தூள் வருது. தூள் அரைக்க முடியும். வேகாத மஞ்சள் அரைக்க முடியாது. சரிங்க. அப்போ இது வந்து நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் போடுவீங்க அந்த மஞ்சள்? கொண்டு போனால் ஈரோடு இல்லைன்னா சேலம். இது இந்த குவிண்டால் கணக்குங்களா? குண்டால கணக்கு. 100 கிலோ ஒரு குண்டாலம். 100 கிலோ. இது எப்படி மூட்டையில் கொண்டு போகிறதுங்களா இல்லை எப்படிங்க? மூட்டையில் தான் கொண்டு போவாங்க. மூட்டையில் கொண்டு போயிட்டு அவங்க வந்து அதை ரகரகமாக பார்த்து பிரிப்பாங்களா? இல்லை, ரகமெல்லாம் பார்த்து பிரிக்கிறதில்ல. அவங்க எடை போடும்போது பார்ப்பாங்க, மஞ்சளுக்கு தகுந்த மாதிரி ரேட் வைப்பாங்க. அதாங்கய்யா, இந்த மஞ்சள் இந்த ரகம் இது வந்து இது உயர்ந்த தரம், கொஞ்சம் 2வது ரகம்னு சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? அது அவங்க உடைச்சி பார்க்குறாங்க. ஓ, உடைச்சி பார்க்குறாங்க. உடைச்சி பார்த்தா அது தெரியுங்களா? சேட்டு வந்து உடைக்கும் போது எந்த மஞ்சளில் நல்லா இருக்குது மாவு இப்படி புட்டு பார்க்கும்போது உள்ள நல்ல மஞ்சள் இருந்தால் சக்கரை மாட்டம் தெரியும். இல்லை கொஞ்சம் சொத்த மஞ்சள் இருந்தால் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக தெரியும். அதில் அவங்க 10 ரூபாய் சேர்த்து போடுவாங்க, 100 500 சேர்த்து போடுவாங்க ஒரு கடைக்கு. இப்போ நம்ம விதை மஞ்சள்னு சொன்னீங்க இல்லைங்க, அது வந்து மஞ்சள் தூளாக வருதுங்களா, இல்லை இப்போ வந்து நம்ம பட்டை நார்மல் கிழங்கு மஞ்சள் அது வந்து மஞ்சள் தூளாக வரலங்குதுங்களா? வேற மஞ்சள் நடுற மஞ்சள் வந்து நம்ம எடுத்த தனியாக தாய் மஞ்சள் பெருக்கி வச்சுருவோங்க. சரிங்கய்யா. அது வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னா அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணிங்களுக்கு சாயம் கட்டுறதுக்கோ பவுடரு இந்த குங்குமம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கெமிக்கலுக்கு அது கலந்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த மஞ்சளை கொண்டு போய் வேஸ்ட் மஞ்சள் கொண்டு போய் மாவு அரைச்சி தூள் பண்ணிக்கிறோம் மஞ்சள் தூளுக்கு. ஓ, அந்த மஞ்சள் கிழங்கு வந்து நம்ம மஞ்சள் தூளாக வந்துடுது. அரிசி தூள் வந்துடுது. இப்போ இது நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த விவசாயம்? நாங்கள் வருஷம் போட்டுனே தான் இருக்கிறோங்க. இது வருஷம். இப்போ இது வந்து மஞ்சள் நட்டால் என்ன சொல்கிறது, அதிகப்படியான லாபம் வருதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சள் நல்லா வந்துச்சுன்னா அதிகப்படியான லாபம் தான். விலை தான் கம்மி. போச்சுன்னா போன வருஷமெல்லாம் 6000 7000 தான் போச்சு. இப்போ போகுது 10,000 செட்டை போகுது. 10,000 12,000 போகுதுன்றாங்க. நாம் இப்போ புது மஞ்சள் வந்துச்சுன்னா அது குறைச்சிக்குவாங்க. திருப்பி ஆடி மாதத்துக்கு மேலே மஞ்சள் விலை ஏறிக்கும். நீங்கள் அப்போ நம்ம அது ஏற்றுற வரைக்கும் இருந்தால் குடோன் வைக்கிறதில்ல, நம்ம வச்சுன்னு நம்ம கொண்டு போட்டு வந்துடுறோங்க. ஐயா, நீங்கள் அந்த இருப்பு வச்சு போட்டேன்னா உங்களுக்கு ரேட்டு வரும் தானே? இருப்பு வச்சு போட்டால் ரேட் வரும். இருப்பு வச்சு போட்டாலே அவங்க வந்து நம்ம இருப்பு குடோன் கொண்டு வச்சிடுறோங்க. அவங்க விற்கும்போது நமக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க. சரிங்க, இவ்வளோ விற்கிதுன்னு நம்ம கேட்டுனதாலே இன்னும் ஏறுன்னுவாங்க. அப்புறம் நான் போய் போடும்போது அவங்களே கம்மி விலைக்கு எடுத்து வச்சுக்குவாங்க. அப்புறம் அவங்க குடோனில் எடுத்து வச்சுன்னா அவங்க ஏற்ற மீதி வேலைக்கு தான் அவங்க போட்டுக்கிறாங்க. நம்ம விவசாயிகளுக்கெல்லாம் கம்மி விலை தான் அப்பயும். அதாங்கய்யா, இப்போது மஞ்சள் நாட்டாலே அதிகப்படியான லாபம் இருக்குதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு ஏர் ஓட்டணும், உழவு ஓட்டணும், அதுக்கப்புறம் ஆள் கூலி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க இல்லையா? ஆமாம், இருக்குது. வந்து ஒரு 8 மாதம் ஆகுங்களா? இது கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகும். இது வந்து நீங்கள் எவ்வளோ முதலீடு போடுவீங்க கிட்டத்தட்ட? இதுக்கு முதல்ல வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு வேறு மஞ்சளே வாங்கினோம். 10,000 15,000 20,000 கூட வேறு மஞ்சள் நம்ம பரப்பு நடுற அளவுக்கு எவ்வளோ நிலம் இருக்கும் அந்த மாதிரி நிலம் பரப்பு இருக்குதுன்னா அப்போ பச்சை மஞ்சள் வாங்கினா 40 ரூபா 30 ரூபா கிலோ கொடுத்து வாங்குவோங்க. 100 கிலோ இப்போ 4,000 ரூபா 5,000 ரூபா ஆகும். 40 ரூபாண்ணா. சரிங்க. இதுக்கு அடுத்து இன்னும் ஏர் கூலி, அதுக்கப்புறம் ஆமாம் ஏர் கொத்தரை கூலி ஏர் கூலி இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஏதோ 10 ரூபா இதில் ஒட்டுக்கா வருதுன்றது தான். ஒட்டுக்கா வருதுன்றதுக்கோசரம். இப்போ அப்படின்னா இந்த மஞ்சளை தவிர்த்து வேறு போட்டாங்கன்னா கொஞ்சம் அதுலேயே அதிகப்படியான லாபம் வருமா இல்லை எப்படிங்க? அதுலேயே லாபம் இருக்குது. இந்த பூ வச்சிங்கன்னா லாபம் இருக்குது. இங்கே இந்த பூ வந்து நாள் மேலே அன்னன்னைக்கு வருமானம் மாதிரி.
இது வந்து வருஷத்துக்கு ஒரு டைம். இது வருஷத்துக்கு ஒரு டைம் ஒட்டுக்கு வந்து ஏதோ இப்போ கடன் கட்டலான்றது தான் இது. ஓ, அதனால தான் அதிகப்படியாக மஞ்சள். ஆமாம், மஞ்சளுக்கு அதிக வேலை இருக்குங்களா இல்லை வேலை வந்து நடும்போது கொஞ்சம் வேலை, வெட்டி வைக்கும் போது தான் வேலை. மத்தியில் வைக்கும்போது. ஆமாம், மத்தியில் ஏதோ ஆட்டோமேட்டிக் நாமளே விவசாயிங்கிறத கொத்திக்கிறோங்க, மண் போட்டுக்கிறோங்க. இது எத்தனை நாள் ஆகும் அந்த வெட்டி மஞ்சள் எடுத்து அந்த கொண்டு போயிட்டு நீங்கள் ஈரோட்டில் சேல்ஸ் பண்ணுறது? 10 நாள் காயணும் மஞ்சள், நல்லா காயணும். வேசி மஞ்சள் நல்லா காயணும். கிழங்கு வெட்டி எடுத்து மஞ்சளும் வந்து யூஸ் ஆகுது, கிழங்கும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த இலை இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுறாங்க? இந்த இலை என்ன பண்ணுறாங்கன்னா அறுத்து நம்ம மஞ்சள் வெட்டும் போது அடியோடு பிடிச்சி அறுத்துடுறாங்க. அறுத்துட்டு நம்ம அடுப்பு ஏறி விடுறதுக்கு சரகா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. இல்லைன்னா இந்த தையல் எடுக்கிறதுக்கு வர்றாங்க. இந்த இதுலேருந்து தையல் எடுக்கிறாங்க. இதில் தையல் எடுத்து இந்த தையல் பில்லு வரிசை எடுக்கிறாங்களே, ஆமாங்க, அந்த பைலரில் போட்டு வேசி தையல் எடுத்துடுறாங்க. இது எதுக்காக தேவைப்படுது? இதுவும் தைலம் மருந்துக்கு தான். அது கொண்டு போய் தைலம் எடுத்துடுறாங்க. அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த தையல் எடுக்கிறவங்க தான் யூஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன எடுத்துன்னு போயிடுறாங்க, வந்து அறுத்து விட்டால் பச்சை இலையில வந்து எடுத்துன்னு போய் பைலரில் போட்டு வேசி தைலம் எடுக்கிறாங்க. பச்சையவே எடுத்துன்னு போயிடுறாங்க. அவங்க எடுக்கலாம், நம்ம நெருப்பு வச்சு விட்டு நம்ம எல்லாம் அடுப்பு ஏறி விடுறதுக்கு நமக்கு கொப்பரை மஞ்சள் வைக்கிறதுக்கு விறகு பதில் கொஞ்சம் கலந்து போடுவோங்க. மீதி அவங்க எடுத்துன்னு போகலாம், தையலம் அடிக்குவாங்க. இல்லைன்னா நம்ம அடுப்பு தான் ஏறி விடணும், இல்லைன்னா நெருப்பு வச்சு விட்ருவோம். சரிங்கய்யா. ஐயா, உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு சின்ன கேள்வி. எங்களுடைய மிஸ்டர் மண்புழு சேனல் சார்பாக நீங்கள் ஏன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சொல்லலாம் தாராளமாக. நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு வரல, நீங்கள் கேட்டதுக்கு சொல்லிட்டுங்க. மஞ்சள் வந்து எடுத்துன்னு வந்தாங்களே நம்ம வெட்டி அமர்ந்த நெஞ்ச அமர்ந்த கோயில் ஒன்று நினைவு சுதந்திரம், மஞ்சள் அள்ளி பூசினா மகம் உண்டாகுன்னு நாங்கள் நம்பி வளர்க்குறோங்க மஞ்சள். ஓ, அருமை 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 ஐயா. ஸோ வந்து இவ்வளோ நேரம் நமக்கு வந்து ஐயா ஒரு பாட்டாகவே பாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனால் கடைசியில் நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எனக்கு விவசாயத்தை பற்றி அதிகமாக எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் நீங்கள் இந்த பாட்டாக பாடி அது சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம். ஸோ வந்து ஐயா வந்து இவ்வளோ நேரம் நமக்காக பேசினார். ஸோ ஐயா, நீங்கள் எங்களுடைய சேனல் சார்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் மண்புழு சொல்லுங்க ஐயா. மிஸ்டர் மண்புழு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விவசாயத்தை காப்போம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து விவசாயம் வந்து இதில் லாபம் இருக்கு நஷ்டம் இருக்குன்றது கிடையாது. அவங்களுடைய தொழில் வந்து விவசாயத்தில் கால் வச்சுட்டதுனால லாபம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு அது லாபமே இல்லைனா கூட அதை தான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க தொழில் அதை நம்புறாங்க. ஏன்னா எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை விடக்கூடாது, இந்த நிலம் வந்து வீணாக போயிடும் அப்படின்ற பக்கம் தான் அவங்க அதை வந்து எந்த ஒரு விவசாயியுமே அதை பண்ணிட்டு வரதுக்கு மெயின் ரீசன் காரணம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், தேங்க்யூ, வணக்கம்.